அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பிச்சுப்பட்ட பீஃப் கறி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து சப்பாத்தி புரோட்டாக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து 1/2 கிலோ பீஃப் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு 3 விசில் வேக வச்சுட்டு அதையுமே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3 சைஸ் தக்காளி, ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் அதையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே வெங்காயம், தக்காளி பழம் அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வைப்போம். இப்போ நான் அதுக்கு பீஃபுக்கு வந்து எப்போவுமே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இஞ்சும் பூண்டு பொடிசாக நறுக்கி அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 2 வரமிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து 2 கொத்து வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே எண்ணெயில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரம் வதங்கினதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வந்து நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ மறுபடியும் 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்து கலருமே நல்லா கொடுக்கும். அதனால் நான் எப்போவுமே எண்ணெயில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் வெங்காயம் அரைச்சோம்ல அதையுமே இதில் ஆட் பண்ணலாம். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 2-3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்ருங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் லிட்டு ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பீஃப் வந்து அரைச்சோம்ல அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையுமே கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ லிட் போட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்கும்ல அதையுமே இதில் ஆட் பண்ணோம். எனக்கு அன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இருந்துச்சு. அதையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 2-3 மினிட்ஸ் வந்து லிட் போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஓப்பன் பண்ணி நான் 1/2 லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், புளிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு வந்து காம்பினேஷன் அன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணேன். அந்த சப்பாத்திக்கும் பீஃப் கறிக்கும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வர வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.